சூப்பர் ஆசிரியர், தங்கமான குழந்தைங்க, கையை நீட்டி குறை சொல்ற மாதிரி ஒரு குழந்தை கூட கிடையாது. ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட குறை இருக்குன்னா அந்த குழந்தைய எனக்கு பார்க்க தெரியலன்னு மட்டும்தான் அர்த்தமே தவிர, என் பார்வையில கோளாறுன்னு அர்த்தமே தவிர, அந்த குழந்தைகிட்ட எந்த கோளாறும் இருக்கிறதா எனக்கு சத்தியமா புரியல. மல்லாந்து படுத்து துப்புனா எங்க விழுன்னு கேட்போம். நம்ம மேலதான் விழும். நம்ம சமுதாயம், நம்ம ஜனங்க, நம்ம அரசியல்வாதிகள், நம்ம விஞ்ஞானிகள், நம்ம சமூக ஆர்வலர்கள், நம்ம ஆட்கள்பா. கையை நீட்டி அவங்கள குற்றம் சொல்லும் போது ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்த விழுந்த மாதிரி எல்லாம் நம்ம கற்பனை பண்றோம். சரி, இளைஞர்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் ரொம்ப பெரிய தியாகங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டை வைக்கிறதுக்கு எத்தனை பேரை பார்த்து நம்ம காப்பி பண்றோம்? அவங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சாலே இந்தியா அரை இன்ச் முன்னால போயிடும் தானே. அது எப்படி அடுத்தவங்க மட்டும் நியாயமாவும் நேர்மையாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த வட்டத்துக்குள்ள நாம இருக்கவே கூடாதுன்னு வேற நினைக்கிறோம். அரை இருட்டுல திரையரங்கத்துல ஆபாசமான காட்சிகளை பார்த்து கைத்தட்டக்கூடிய ஆடவர்கள் எல்லாம் எப்படி அடுத்த வீட்டு ஆடவர்களாகவே இருப்போம்னு நம்புறோம். எங்க அப்பா நல்லவரு, எங்க அண்ணன் நல்லவரு, என் மகன் நல்லவர், என் கணவர் நல்லவர், எனக்கு தெரிந்த ஆண்கள் எல்லாரும் நல்லவர்கள் அப்படின்னா அரை இருட்டுல பாக்குறவங்க எல்லாரும் யாரோ யாருக்கோ அண்ணன் தானே, யாரோ யாருக்கோ தம்பி தானே. எப்படி கையை நீட்டி இன்னொருத்தரை குற்றம் சொல்ல முடியும், குற்றம் நம்ம மேலே இல்லாம இருக்கும் பொழுது? ஏஜே கிரானின் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு படைப்பாளி, பை ப்ரொஃபஷன் எ மெடிக்கல் டாக்டர், அவருடையது. அவர் 3 கதைகள் சொல்றாரு. அந்த 3ஐயும் இங்க இருக்கக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இருக்கும். அதுல முதல் கதை ரொம்ப அழகான ஒன்று. when I dread failure, when you dread failure, தோல்வியை கண்டு நீ பயப்படும் போது. இந்த கதையை சொல்றதுக்கு முன்னால உங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் நான் கண்டிப்பா கொடுக்கணும். பெரிய பெரிய தோல்விகள் எல்லாம் நீங்க சந்திக்கணும். இது என்ன அபாண்டமாக இருக்கு, எங்கிருந்தோ கூப்பிட்டு உங்களை பேச சொன்னா நாங்கெல்லாம் தோல்விகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா, வெற்றி மாதிரி மிக கேவலமான ஆசிரியர் கிடையாது. வெற்றியிலிருந்து எந்த பாடமும் யாரும் படிக்கிறது கிடையாது. வெற்றி அந்த நேரத்திற்கு அந்த நிமிடத்திற்கு உன் தலையில விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். அல்பத்தனமான வெற்றியை விட மகோன்னதமான தோல்விகள் எத்தனையோ உத்தமமானது. பெரிய பெரிய தோல்விகள் வரணும், பிரம்மாண்டமான தோல்விகள் வரணும். இந்த தோல்வியை சந்திக்கிறதுக்காகவே நான் மீண்டும் மீண்டும் துவழ்ந்து விழணும். கேட்கலாம், நான் எத்தனை தடவை தான் விழறதுன்னு. எப்படி எத்தனை தடவை தான் விழுறதுன்னு கேட்க முடியும்? ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்காட்டா, எழுந்திருப்பீங்க, மீண்டும் விழுவீங்க, மீண்டும் எழுந்திருப்பீங்க, பாடம் கிடைக்கும். விழறது எப்படின்னு தெரியும், விழுந்தா எப்படி எழுந்திருக்கணும் தெரியணும். அடுத்தது விழுந்தவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். தள்ளி விடுறதுக்கு கொஞ்சம் தயங்கும்.